வழக்கத்தின்படியே ஒளிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடனே கூட போனார்கள். இயேசு இப்பொழுது நாம் காட்டிக் கொடுக்கப்படுற அந்த ராத்திரிக்கு மிக சமீபமாக ஒரு மாலை பொழுது. அப்பொழுது அவர் ஒளிவமலைக்கு போகிறார். அவருடைய சீஷரும் அவருடனே கூட போனார்கள். இன்றைக்கு இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் நாங்களும் போக விரும்புகிறோம் என்று யாரெல்லாம் சொல்ல போறீங்க? இயேசு எங்க இருந்தாலும் ஊழியத்துல நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அதை போய் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஊழியக்காரன் இருக்கிற இடத்துக்கு இயேசு வர வைக்கணும் என்று நம்ம முயற்சிக்கிறோம் இல்லையா? பிள்ளையா கூட ஊழியக்காரன் தான். பிள்ளையாக ஒரு தீர்க்க தரிசிதான். அவன் இருக்கிற இடத்துக்கு, அவன் மாசத்துல நடக்கிற காரியத்துக்கு இயேசு வர முடியாது, கர்த்தர் வர முடியாது. ஆகவே இயேசு போகிற இடத்திற்கு இந்த பூமியில நாம் எதற்காக ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்பது. The main reason that we live in this world only to fulfill the will of the Father. இயேசுவின் சித்தம் கூட இல்லை, பிதாவுடைய சித்தம். எல்லாம் சத்தமா சொல்லாமா? பிதாவுடைய சித்தம். ரொம்ப சீரியஸா மறைச்சு பார்ப்பேன். இன்றைக்கும் செய்தி எவ்வளவு சீக்கிரமாக இன்னும் விளங்குகிற விதமாக புரிகிற விதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே நாம் இருப்பது அநேக இடங்களை வாங்கி போடுவதற்காக அல்ல, சொத்துக்களை சேர்ப்பதற்காக அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு சபை ஊழியத்தை கொடுக்காவிட்டால் நான் சபை ஊழியத்தை எடுக்கக்கூடாது. எனக்கு வர்ஷிப் ஊழியத்தை கொடுக்காவிட்டால் வர்ஷிப் ஊழியத்தை நான் எடுக்கக்கூடாது. தீர்க்கதரிசன ஊழியத்தை கொடுக்காவிட்டால் தீர்க்கதரிசன ஊழியத்தை எடுக்கக்கூடாது. எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வதையும் அழைப்பையும் நிறைவேற்ற வேண்டும். அவரவருக்கு ஒரு கிருபை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கு எந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் எங்களை போல சுவிசேஷகர்கள், மிஷனரிகள், இன்னொரு சொல்ல போனால் வர்ஷிப் லீடர்ஸ், அவங்க ஒரு காலகட்டத்துல இந்த 3 பிரிவினரும் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் நமக்கு என்று ஒரு கூட்டம் இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் ஊழியத்தை வளர்க்க முடியும். ஆகவே நமக்கு வருகிற கூட்டத்தை நம்மிடத்துல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தனைக்குள்ள வரும்போதுதான் அவர்கள் சபையை துவங்க ஆரம்பிக்கிறார். நம்ம கிட்ட ஒரு 100 பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபையை துவங்க ஆரம்பிக்கிறார். அது பிதாவுடைய சித்தமா இல்லையா என்பதை யாரும் யோசிப்பது கிடையாது. ஆகவேதான் நாம் மரணமே நேரிடுகிறதாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமா. பிதாவின் சித்தத்தை செய்ய செய்ய இந்த உலகத்திலே நமக்கு அதிக எதிர்ப்புகள் உண்டா, இப்பொழுது உங்ககிட்ட பேசிட்டு பேசுறதை நிறுத்திடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணி பாருங்க. வேலை ஸ்தலத்துல போராடுறவர், குடும்பத்துல போராடுறவர், nobody will understand you. அது ரொம்ப நாளைக்கு கிடையாது. எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார், அவர்களை நம்மை புரிந்து கொள்ள வைப்பார். ஆனால் இனிஷியலாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது இப்படிப்பட்டதான போராட்டங்கள் நாம் சந்திக்க வேண்டியதாகும். அப்பவே இந்த நாளிலும் கூட பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நாம் இயேசுவோடு கூட காணப்பட வேண்டும். அதுதான் மதத்தோடு காணப்படுறது வேற, டினாமினேஷனோடு காணப்படுகிறது வேற. என்னுடைய மொழிக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அதிலே நாம் காணப்படுகிறது வேற. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது அவ்வளவு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இயேசுவை எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யாருக்குன்னா இயேசு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட பிறந்ததுல இருந்து நம்ம இயேசுவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பல குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணிவிட்டோம், பல ஈஸ்டர், பல நியூ இயர், நம்ம எல்லாம் இயேசுவை நன்றாக தெரியும். அதிலே ரிசல்ட் கம்மியாக தான்
வரும். ஆனால் புறஜாதிகள் சீஷராக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைக்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம். ஆகவே இயேசு இருக்கிற இடத்துல ரொம்ப சிம்பிள். பிதாவுடைய சித்தத்தை எப்படி செய்கிறது என்று தெரியாமல் ஒருவேளை நீங்க கலக்கலாம். ரொம்ப சிம்பிள். இயேசுவுடனே கூட அவர்கள் ஒலிவ மலை எனப்பட்ட அந்த மலைக்கு போனார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு நீங்க காணப்படும். அல்லேலூயா. இயேசுவோடு காணப்பட்டால் நீங்கள் சித்தத்தை செய்ய முடியும். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவதாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 40வது வசனம். லூக்கா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை செய்யும் போது சோதனை வரும். சோதனை வரும். அல்லேலூயா. என்ன சோதனை? செய்ய வேண்டாம் என்கிற ஒரு சோதனை வரும். அல்லேலூயா. நான் ஏன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சோதனை வரும். எனக்கு பலன் இல்லை என்கிறதான ஒரு சோதனை வரும். எனக்கு விருப்பம் இல்லை என்கிறதான ஒரு சோதனை வரும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கும் போது அல்லேலூயா ரொம்ப ட்ரையா இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க, என்னால ஜெபிக்க முடியல. ஆதியில நான் ஜெபித்தது போல என்னால் இப்பொழுது ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம், இயேசுவோடு இருந்தால்தான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. பாவத்தோடு இருந்தால் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. உள்ள பாவம் வந்துருச்சுன்னா ஜெபிக்க முடியாது. இயேசுவோடு இருக்க நீங்கள் நானும் இன்றைக்கு மறுபடியும் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, எதற்காக ஜெபிக்க வேண்டும்? பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய தடைகள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய யுத்தங்கள் வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், நிறைய பிரிவினைகள் வரும். அதையெல்லாம் நாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். நான் ஏசுவதற்காக முடியுது. என்னுடைய 20வது வயதிலே நான் சேர்ந்தேன். ஜெபம் அங்குதான் நான் கற்றுக்கொண்டேன். அங்குதான் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய 23ஆம் வயதிலே டி.கே. ஐயா நேரடியாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். அநேக வேலைகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எதுவுமே சாதாரண வேலை கிடையாது. எதுவுமே சாதாரண வேலை கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய வேலைகள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை நான் சொல்லுகிறேன். அன்றைய தினம் அவர் சேரன் எக்ஸ்பிரஸ்ல கோயம்புத்தூர் போக வேண்டும். ஆகவே காலையில் ஒரு 10:30 மணிக்கு எனக்கு போன் பண்ணி என்னோட பேசினாங்க. ஈவினிங் போகுது, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் போகிறது என்று சொன்னார்கள். அதையும் நான் தெரிந்து வைத்திருந்தபடினாலே 11வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் போகிறது என்று சொல்லி எனக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டு கொண்டேன். நம்ம கரெக்டா சொல்லிட்டோம். அவர் கேட்கிறது உடனே நம்ம கிட்ட பதில் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டேன். அவர் திடீரென்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். நம்ம 11வது பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ ரயில்வேல பேசி ட்ரெயினை வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லுப்பா அப்படின்னா எனக்கு கொஞ்ச நேரம் காத்து எனக்கு இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அசைக்கப்பட்டு விட்டது. ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வருமா? எப்படி நடக்கும்? அல்லேலூயா. இந்த மாதிரி நேரத்துல தான் ஜெபிக்க கற்றுக்கணும். அல்லேலூயா. அவரிடத்துல போய் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. பிதாவும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் மூலமாக நீங்கள் ஜெபித்து அதையெல்லாம் ஜெயிக்க வேண்டும். 9 வரங்கள் கூட இல்லாமல் பரலோகம் போய்விடலாம். ஒரு ஆவியின் கனி இல்லாமல் பரலோகம் போக முடியாது. Not even one fruit of the spirit. எனக்கு 8 கனி இருக்குங்க. ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம் மிஸ்ஸிங். சில பேருக்கு சமாதானம் மிஸ்ஸிங், சில பேருக்கு அன்பு மிஸ்ஸிங், சில பேருக்கு எல்லாமே மிஸ்ஸிங். எங்க விட்டோன்னு தெரியவே இல்லை. அல்லேலூயா. இந்த ரோ ஃபுல்லா பாருங்க, கல்யாணம் கண்ணிட்டு இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. இந்த ரோல அடிக்கடி வரும். பர்த்டே, ஆனிவர்சரி, இந்த மாதிரி டைம்ல அடிக்கடி வரும் போகும். இங்க போனதுதான். பாருங்க, ஒவ்வொரு சகோதர முகத்தையும் பாருங்க. உங்களை விட ஜப குறிப்பு அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கு. எனக்கு திருமணமான முதல் ஆனிவர்சரி வரப்போகிறது. மனைவி கேட்டாலும் இந்த வருஷம் இந்த மாசம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் என்று சொன்னா,
நம்ம பயங்கரமான ப்ரெஷர்ல இருக்கிறோம். 11வது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின்ல இன்னைக்கு 1வது பிளாட்ஃபார்ம்ல போனோம்னா இங்க பர்த்டேயும் ஆனிவர்சரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் வேலை இருக்குமா, ட்ரெயின் மாறுமா, பிளாட்ஃபார்ம் இல்ல நம்மளே மாத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர். பிதாவுடைய சித்தம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இது 3 தான் சிலபஸ். அல்லேலூயா. You have to win the flesh. You have to win Satan. Hallelujah. We have to win. You and me have to win the world. 3 சப்ஜெக்ட் தான். உலகம், மாம்சம், பிசாசை ஜெயிக்க வேண்டும். இதுதான் டெக்ஸ்ட் புக். கொஞ்சம் எல்லாம் திருப்பி பாருங்க. இதுதான் டெக்ஸ்ட் புக். இந்த டெக்ஸ்ட் புக் சில வீட்டுல மேல வச்ச மாதிரி இருக்குது. Hallelujah. தூசி படிப்பு. ரொம்ப 6 மாசமா சர்ச்சைக்கு போல ஐயர் போய் வீட்டுல கேட்டாரு, என்னமா வரமாட்டேங்கிறீங்க? நமக்கு சாப்பிட்டு சொல்ல தேவையில்லை, நான் சொல்லி யாரும் சொல்லி தர தேவையில்லை. நம்ம தான் சரளமா சொல்லுவேன், ஐயா எனக்கு இப்படி திரும்ப முடியலையா, அப்படி திரும்ப முடியலையா, காலை கீழே வைக்க முடியலையா. ஒரு 2 நாள் மழை பெய்தா போதும், சண்டை என்ன பண்ணிடுவோம். அது கேட்டா நம்ம நிறைய சாப்பிட்டு சொல்லுவோம். பாஸ்டர் வரைக்கும் வந்துட்டார் பாஸ்டர். அதான் 2 வீலர் டயர் மாதிரி யோனாவை தூக்கி கடல்லையே போட்டாங்க. சும்மா தெருவில் நடக்கிறதுக்கு பயப்படும். இதே மாதிரி பிள்ளைகளை அந்த அம்மா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா ஐயர் பைபிள் நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சு ரொம்ப நேரம் தேடி முடிச்சு ஒரு பைபிள் எடுத்து பார்த்தாங்க. அந்த பைபிளை திறந்தாதுக்குள்ள ஒரு சீப் இருக்கு. அம்மா சொன்னாங்க, இந்த சீப்பை தான் நான் 6 மாசமா தேடி இருக்கிறேன். ஏனென்றால் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கற்றுத் தருகிறார். இதுக்கு ஏன் ஜெபிக்க முடியும்னா, இயேசு எங்கே இருக்கிறார், நம்ம எங்கே இருக்கோம். அவர் எங்கே இருக்கிறார், நம்ம எங்கே இருக்கிறோம். நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கற்றுத் தருகிறார். அங்க அவ்விடத்துல போய் சேர்ந்த பின்பு அல்லேலூயா ஒலிவ மலையில போய் ஆஃப்டர் ரீச்சிங் தி மவுண்ட் ஆலிவ் நிறைய காரியம் ஆண்டவர் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. போற வழியிலே சொல்லியிருந்தா ஒரு 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே முக்கியமான வேலை, இந்த யூதாஸ் மேல நமக்கு சந்தேகமாவே இல்லை ஆண்டவரே, அவன் நடவடிக்கை சரியில்லை, நான் எதுக்கும் ரூம்ல இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன் நான் சொல்லிட்டு இருப்பேன். போய் சேர்ந்து பின்பதாக சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாத வழிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. 41 வசனம். அவர்களை விட்டு கடலடி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அல்லேலூயா இயேசு ஜெபம் பண்ணினார். கடலடி தூரம் என்று சொன்னால் அது அவரவருடைய ஸ்ட்ரென்த், ஹைட், வெயிட்டை பொறுத்து இருக்கிறது. மினிமம் 100 மீட்டர், அல்லேலூயா 100 மீட்டர்ஸ் தூரமா தள்ளி நின்று இயேசு தனியாக ஜெபிக்கிறார். இந்த 11 பேரையும் தனியாக ஜெபிக்க வைக்கிறார். இவர்களை விட்டு தனியாக ஜெபிக்கிறார். காரணம் என்ன? இவர்கள் அடிமையா ஜெபிக்கிறார்களா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர்கள் தனியாக ஜெபிக்கிறார்களா? சில பேரை மகனே மகளே, இயேசு நம்மை கைவிட்டது போல இருக்கும். இயேசு நம்ம ஜனத்துக்கு பதில் கொடுக்காதது போல இருக்கும். இயேசு நம்மை மறந்திருக்கிறது போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவத்துல எந்த பதிலும் வராது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனை மகளை நான் உன்னை கைவிடவில்லை, கல்லறை தூரத்திலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கல்லறைகிற தூரத்துல. ஆகவே 42ஆம் வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றார். அல்லேலூயா. Father, if it is your will, அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த பிள்ளையை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I commit my son, my daughter to your perfect will. பரிபூர்ண சித்தம். சில பேர் பிடிவாதமா சில காரியங்களை கேட்குவாங்க. அது permissible will. அல்லேலூயா. கர்த்தர் அலோ பண்ணுவார்.
ஆனா அதுல வருகிறதான எல்லா விதமான பக்க விளைவுகளுக்கும் அந்த நேரம் அவர் பதில் சொல்ல மாட்டார். என்ன தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் ரிலையன்ஸ போல அதானியை போல ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதையும் கொண்டு வருவதும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. மனிதன் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், எதையுமே கொண்டு வரவில்லை, ஆனால் கொண்டு போக வேண்டும் என்று முயற்சிக்கிறது அது பிதாவுடைய சித்தத்துக்கு முற்றிலும் முரண்பட்டது. அல்லேலூயா. நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஆகவேதான் எங்க இயேசு தெளிவாக நம்முடைய ஸ்டீச்சர்களை விட்டு சற்று தூரமாக இருந்து மிக முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். நாம் பிறந்தவுடன் நம்முடைய கையில ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. That is our call. That is our, hallelujah, God has chosen us. கர்த்தர் நம்மை அழைக்க அந்த பாத்திரம் நம் கையில கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நெகேமியாவுடைய கையிலே பானபாத்திரக்காரன் என்கிற பாத்திரமும் யூதேயா தேசத்துக்கு அதிபதி என்கிற பாத்திரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மோசேயுடைய கையிலே தீர்க்கதரிசி என்கிற ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. யோசுவாவினுடைய கையிலே பணிவிடை செய்து யுத்த வீரனாக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு பாத்திரம் கொடுத்தாரு, அதை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையே. நீங்க வச்சிருக்கீங்களா? அது பாத்திரம் இருக்கா? பக்கத்துல பார்த்து பாத்திரம் இருக்கா? அசனத்துக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வரும். வீட்டுல 3 பேர் சுகம் இல்லாம இருக்காங்க, அவங்க சுகம் பெறணும்னா ஜெபிக்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, அதுல நிறைய விளக்கம்லாம் நம்ம கொடுப்போம், பைபிள் எல்லாம் விளக்கலாம். இதை போய் சாப்பிட்டோடனே அவங்க சுகமாயிருவாங்க. இந்த கறிக்குழம்பு சாப்பிட்டோடனே அவங்க பழசாலும் கீழே வந்துடும், சுகர் அப்படியே நார்மல் ஆயிடும். அது ஒரு விதத்துல விசுவாசம். சிலரை அந்த விசுவாசத்துக்கு கனப்படுத்துறாங்க. ஆனா இதையே வருஷம் சொல்லிட்டு சர்ச்சைக்கே வராம நம்ம கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்ன, நம்ம கொண்டு வந்த பாத்திரம் என்ன? இந்த பேபிஸ் டீச்சர்ஸ் உயிரை கொடுத்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாலண்டியர்ஸ்னு ஒரு அடையாளம் தெரியாம 25 பேர் வருவாங்க. கேட்டா நான் வாலண்டியர், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கும். பிஸ்கெட் பாக்கெட், ரஸ்னா பாக்கெட் எல்லாம் அப்படியே சிந்தி செதறிதான் இருக்கும். வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. வாலண்டியர்ஸ் பேபிஸ் முடிச்சு தனியா கொண்டு போய் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சமோசா கொடுத்தாங்க பாருங்க, என்ன சிஸ்டர் சூப்பரா இருந்த சிஸ்டர், ஆனா எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, 10 பிள்ளைகள் கிடைக்கல, நான் எப்படி உள்ள போய் ஒண்ணு வாங்கிட்டேன். பேர் என்னது? நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பாத்திரம் வந்து நாம இங்க செய்து கொண்டிருப்பது நம்ம போக்கஸ். இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய ஃபெயிலியர் என்னன்னா போக்கஸ். அவங்களுடைய டார்கெட், அவங்க நோக்கி இருக்கிற திசை சற்று விலகி இருக்கு. அதை இன்றைக்கு நாம் சரி செய்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய கையிலே இப்பொழுது ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த பாத்திரம் என்னவென்று சொன்னால் அவருடைய அழைப்புக்கு அது மஸ்ட். அல்லேலூயா. அவருடைய அழைப்புக்கு அது மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரம். நமக்கு கூட எப்படின்னா மந்த்லி டெஸ்ட் ஓகே, மெட்ரோ டெஸ்ட் ஓகே, குவார்டர்லி எல்லாம் ஓகே தான். ஆனுவல் எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அந்த நேரம் சோதனை மழையும் வர மாட்டேங்குது, ஒரே வெயில் தான் அடிக்குது. இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு எந்த ஒரு இதுவும் வராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனுவல் எக்ஸாம கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணா என்ன ஆகும்னா திரும்ப நீங்க அதே கிளாஸ்ல தான் இருப்பீங்க. அதே கிளாஸ்ல தான். We cannot be promoted. பாத்திரம், கர்த்தர் கொடுக்கிற பாத்திரம் வேண்டாம்னு சொன்னா, இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா வேற பாத்திரத்தை கொடுப்பாரு, எக்ஸைட் பண்ணுவார். ஆண்டவரே இது என்னால முடியல, இதை வச்சுக்க வேற கொடுங்க, ஈஸியானது கொடுங்க. சிலுவை குறித்து ஒரு தரிசனத்தை கேட்டிருக்கோம். ஆண்டவரே இந்த சிலுவை என்னால சுமக்க முடியல, சரி மகனை எந்த சிலுவை வேணுமா எடுத்துக்கோ. எல்லாத்தையும் தூக்கி பார்த்துட்டு தூக்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு சிலுவை வந்து மறுபடியும் தூக்குறாரு. ஆண்டவரே இது ரொம்ப ஈஸியா இருக்கு, இதையே நான் சுமக்கிறேன் போது இதைதான் ஏற்கனவே சுமந்துட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்காது? நேற்று சாப்பிட்ட இட்லியே ஞாபகம் இல்லை. இதெல்லாம் எங்க இன்னைக்கு என்ன போட போறாங்கன்னு தெரியல. பிரியமானவர்களே, பாத்திரத்தை நிறைய பேர் வேண்டாம் திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு சிஎஸ்சி சர்ச்ல
மெசேஜ் கொடுக்க முடித்தவுடன் செக்ரட்டரி சொன்னாரு, எங்க வீட்டுல இருந்து ஒரு ஜாப் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அன்பான அவர் வீட்டுக்கு நான் ஜெபிக்கிறதுக்காக போயிருந்தேன். அவருடைய மனைவி வந்தாங்க. என்ன பிரதர், உங்க மெசேஜ் படிலாம் அந்த உலகத்துல வாழ முடியுமா? நீங்க இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் யார் இந்த காலத்துல இதுபடி வாழ்வா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர், அதுக்காக தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அந்த வசனத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம் தான். கெட்டபடி அற்புதம் செய்யறதுனா ஈஸி, மரித்தோரை எழுப்புறதுலாம் ஈஸி. ஏன்னா அதிகாரம் இல்லை. இப்பதான் ரியல் சீன் வருது. இப்பதான் ரியலான ஒரு பாத்துக்குள்ள என்ட்ராக போறாங்க. இப்பதான் ரொம்ப குரூசியல். இந்த பாத்திரம் வேண்டவே வேண்டாம் அவரால் சொல்ல முடியும். பிதாவும் சரிதான் சொல்லுவாரு. ஆனால் நாம காணாம போயிருக்கோம். இல்லையா? நாம அழிந்து போயிருக்கோம். பிரியமான மிக முக்கியமான காலகட்டம். இந்த நேரத்துல தான் நாம் இயேசுவை விட்டுவிடக் கூடாது. இந்த நேரத்துல தான் இயேசுவை காட்டிக் கொடுக்க கூடாது. இந்த நேரத்துல தான் இயேசுவை மறுதளிக்க கூடாது. இந்த நேரத்துல தான் பின்வாங்க கூடாது. இந்த நேரத்துல தான் சந்தேகப்படக்கூடாது. யாரெல்லாம் இந்த பாத்திரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாத்திரத்தை செய்து முடிக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த சகோதரி சொன்னாங்க, செக்ரட்டரி வைத்து, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், நீங்க சும்மா வந்து பேசிட்டு போறீங்க. அப்போ சொன்னேன், கிருபை கொடுத்திருக்காரு சிஸ்டர், கிருபையை வச்சு இந்த சித்தத்தை நம்ம செய்யணும். தேவ பலத்தை வச்சு இந்த சித்தத்தை நம்ம செய்யணும். அபிஷேகத்தை வைத்து இந்த சித்தத்தை நம்ம செய்யணும். வசனத்தை வைத்து இந்த சித்தத்தை நம்ம செய்யணும். உபவாசத்தை வைத்து இந்த சித்தத்தை நம்ம செய்யணும். நிறைய புதிய வச்சு ஜெயிக்கலாம், அந்நிய பாஷை வச்சு ஜெயிக்கலாம். நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. The first and foremost weapon is grace. அல்லேலூயா. கிருபை. கிருபை நிறைய வேணும்னு யாரெல்லாம் சொல்றீங்க? நிறைய வேணும்னா நீங்க அவரை துதிக்கிற முதலில் காலையிலாகிய ஸ்தோத்திரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். நம்ம எப்போ ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறோம்னா, பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சிடணும், ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடணும், இந்த மாதிரி வீட்டு பக்கத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடணும், உடனே ஐயா ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வீட்டுல வைக்கலாமாயா? இதுல ஏதாவது ஒண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கலேன், எனக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல்ல 3 பேர் நாங்க தான் வாங்கி போட்டோம். நம்ம தலைமையிலே விடுக்கிறோம். ஜாக்கிரதையா பிரியமானவர்களே, இயேசுவை அப்படி நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இதுக்குதான் சிஸ்டர் கிருபை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்கள்ட்ட உபவாசம் சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வெறும் வார்த்தையை சொன்னதுக்கு அவங்களால தாங்க முடியும். இதுக்குதான் கிருபை கொடுத்திருக்கிறார். கடினமான சத்தியங்களை நாம் இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாததான், சோதனை தான். ஆனால் அதற்கு தான் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அது நடக்கிற காரியமா என்று சொல்லி விட்டு விட்டார். சரியாக 10 நாள் கழித்து அவங்க மருமகனுக்கு மேசிவ் அட்டாக். அவரே வாகனத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அவரை அட்மிட் ஆனார். அவரை காப்பாற்ற முடியாமல் 1 மாதம் ஐசியூல அப்சர்வேஷன்ல வைத்திருந்தார். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஓபனர் சர்ஜரி பண்ண முடியல, பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியல. 95% பிளாக். அப்பொழுது போன் பண்ணி சொன்னார்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த சபையில் சொல்லப்பட்ட செய்தியை சொல்லும் போது இந்த பாத்திரத்தை தான் சுமக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு இப்ப வேற ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை தாங்க முடியாத ஒரு பாத்திரம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு உயிர் பிழைத்ததே ஒரு நேரம் எஸ்கேப். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான சூழ்நிலை வருவதற்கு முன்பதாக நாம் கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்த பாத்திரத்தை செபித்து, அல்லேலூயா, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கணும், சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து. அதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். என்னை விட்டு இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. 43ஆம் வசனம், very important verse in the Bible. 43, Luke 22:43. அல்லேலூயா. மிக முக்கியமான வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, அல்லேலூயா, யாரெல்லாம் சித்தத்தை செய்யவும், அல்லேலூயா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபிக்கவும், இயேசு இருக்கிற இடத்துல நீங்கள் காணப்படும் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, உங்களுக்கு பலன்
உன்னதத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. Your strength comes from above. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வருகிறது. அல்லேலூயா. இங்க அரசாங்கத்திடத்துல அல்ல, இந்த சிக்ஸ் பேக் பண்ற அந்த எக்ஸசைஸோ, ஜிம்மோ, மார்ஷியல் ஆர்ட்ஸோ, கராத்தையோ, யோகோ, அதிலிருந்து உங்களுக்கு மேல வரப்போவதில்லை. உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு தூதனை கர்த்தர் தோன்றப்பட்டதுதான். அல்லேலூயா. அது வசனமாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம். An angel of God is going to strengthen you. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தாவே என்னிடத்திலே கொடுத்த பாத்திரத்தை நான் செய்ய விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியம் பர்சனல் எவாஞ்சலிஸ்ட். பர்சனல் எவாஞ்சலிஸ்ட். ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய கூட்டத்துல பேசும்போது நிறைய பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார். நான் பர்சனல் எவாஞ்சலிஸ்ட், இயேசுவை அறியாது. அவனிடத்துல நீங்க பேசினால் அந்த 10 நிமிடமோ அரை மணி நேரமோ நீங்கள் அவர்களை விட்டு செபித்து விட்டு எழுப்பும் போது 2 பேருமே இயேசுவோடு எழுப்புவீர்கள். பர்சனல் எவாஞ்சலிஸ்ட். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. ஒரு நாள் நான் பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டிருக்கிறேன். வாலிப வயதுல பஸ் வரவில்லை. அந்த ஆபீஸ் கீ என்கிட்ட தான் இருக்கிறது. ஆபீஸ் திறக்க வேண்டிய நேரத்திலே நான் இன்னும் பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு செல்ஃபிஷாக ஒரு ஜெபிக்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே பஸ் அனுப்புங்க, பஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபம். ஆண்டவர் என்னை சரி செய்ய விரும்பினார். அல்லேலூயா. பஸ் அனுப்புவதற்கு அவர் ஒன்னும் பிடிசியில வேலை செய்யவில்லை. அல்லேலூயா. மார்க் போடுங்க, மார்க் போடுங்க அப்படின்றதுக்கு அவர் ஒன்றும் டீச்சர் இல்லை. அவர் ஒன்னும் இமெயிலையோ ஆர்டிஓ ஆபீஸ்லயோ வேலை பார்க்கிறது இல்லை. பஸ் அனுப்புங்க, பஸ் அனுப்புங்க, நான் ஜெபம் பண்றேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் கேட்கிற பஸ் தான் ஆப்போசிட் சைடு 2-3 பஸ் போகுது தொடர்ந்து. நான் கேட்கிற பஸ் ஒரு பஸ் கேட்கிறேன். இந்த பக்கம் வராம அந்த பக்கம் விடுறாரு. நான் சொன்னேன், அவருடைய ரொம்ப அது ஓவரா இருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன். இந்த பக்கம் பஸ் அனுப்புங்களா, டைரக்ஷன் மாத்தி அந்த பக்கம் அனுப்புறீங்களா, இது என்னால தாங்க முடியல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பஸ் வரணும்னா இந்த கூட்டத்துல ஒருத்தரை நீ வந்து பார்த்து என்னை பத்தி நீ சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு இப்ப என்னாச்சு, யாரோ ஒருத்தர் சட்டை பிடிச்சாரு, நேசிக்கிறான்னு சொன்னா பஸ் வந்து அப்படின்றதுனால இப்படி இப்படி திரும்புறேன். 20 பேர் இருக்காங்க. 20 பேருக்கு எப்போ சொல்லி எப்போ முடியும்னு எவனுடைய அடிப்பான்னு தெரியாது. ஆகவே 20 பேர் இருக்கிறாங்களே, ஆண்டவரே நீர் சொல்ற அந்த பாத்திரம், அந்த நபர் யார்? 20 பேர்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன், 19 பேர் அப்படி பிளஸ் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. 19 பேருடைய முகம் அப்படியே டல்லாயிடுச்சு. ஒரு முகம் மட்டும் தெளிவாக எனக்கு தெரிகிறது. இப்போ எனக்கு பஸ் வரணும். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படுறாரோ இல்லையோ அதான் 2வது விஷயம். இப்ப எனக்கு பஸ் வரணும். ஆகவே ஓடி போய் அவருடைய தோளிலே கை வைத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னேன். அவர் அதான் ஆரம்பித்தார். நான் பின்னி பின்ன வேலை செய்து வேலை விட்டு தூக்கிட்டாங்க, குடும்பத்தை விட்டு துரத்திட்டாங்க. இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியாம, கையில காசு இல்லாம பேசாம செத்துலாம் நினைச்சு நான் இங்க நின்றுட்டு இருக்கிற தம்பி, உங்களுக்கு எப்படி தெரியும் என் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரியமானவர்களே, இதை நான் பிதாவான தேவன் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு செய்ய விரும்புகிறேன். நான் உடனே இயேசு பற்றி சொன்னேன். சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். எப்பொழுதுமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் உடனடியாக நீங்கள் சொல்லுகிறதான அந்த பாவ அறிக்கை சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுங்க. பாவ அறிக்கை ஜெபத்தை அவங்களை செய்ய வைங்க. அப்பொழுதுதான் அவர்களை பிடித்து வைத்திருக்கிற சாத்தான் அவனுக்கு ஒரு ஹோல்டு இருக்காது. ஏன்னா இவன் இந்த நபர் இயேசுவே நான் உடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், என் பாவங்களை நீ கழுவ வேண்டும், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சாத்தானுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு லூஸ் ஆயிடும். அல்லேலூயா. அதனால லீகலா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா புதுசா ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்குது ஆண்டவர் கிட்ட, புதுசா ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. புரியுதா? புரிஞ்ச மாதிரி பண்ணாதான் செய்ய முடியும். சரி, அவரை ஜெபிக்க வைத்தேன், ஜெபித்தார். அதுக்கு முன்னதாக நான் ஜெபித்தேன். ஜெபமணி முடித்தவுடன்
பஸ் வந்து டயர் வந்து என் கால் கிட்ட நிக்குது. ஹalleluya. எந்த பஸ்ஸுக்காக 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும், அந்த பஸ் எங்க நிக்குது, சத்தம் மூச்சு இல்லாம கால் கிட்ட வந்து டயர் நிக்குது. ஹalleluya. பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு வராத பஸ் எங்க வந்து தூக்கிட்டு வந்து வச்சாரு தெரியல, ட்ரெயின்ல தூக்கிட்டு வந்து வச்ச மாதிரி உடனடியாக உங்களுக்கு ஒரு பயன் வரும். ஹalleluya. If you do the will of God, நிறைய பேர் அவங்களே ஃபியூச்சரை தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. நல்லதுதான், நம்ம ஆசைப்படுறத தப்பு இல்லை. ஆனால் இதை நான் செய்தே ஆவேன் என்று நம்முடைய பிள்ளைகள் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கொண்டு இல்லையா, நமக்கு அந்த கோர்ஸ் பத்தின பேரண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான், அவன் ஒன்றும் படிக்க கூடாது இல்லையா, அவனுக்கு எப்படி ஐஐடில சீட் கிடைச்சிருக்கு, அதனால நீ போடுற பையில நம்ம பரவாயில்ல ஐஐடி போடு, நீட்டுக்கு போ, அப்போ ஃபீஸ் கட்டுவாரு. அப்போ இஎம்ஐ கட்ட முடியாம இருக்காரு, இப்போ நீட்டுக்கு போயிட்டு 1,00,000 கேட்டாரு. பிரியமான தேவனுடைய ஆசை சொல்லிடுங்க, ஆண்டவரே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு இன்ஜினியர் ஆகணும் ஆசையா இருக்கு, நான் அப்ளிகேஷன் போடுறேன், நமக்கு சித்தமாக இருந்தால் வாய்க்க பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, பிரியமானவர்களே ஆல் இந்தியால எய்ம்ஸ்ல கொண்டு போய் பிள்ளைகளை படிக்கணும். நிறைய பேர் இங்க ட்ரை பண்ணுவாங்க, நீட்ல கிடைக்கலன்னா உடனே சைனாக்கு போவாங்க, அப்புறம் ரஷ்யாவுக்கு போவாங்க, அப்புறம் பிலிப்பைன்ஸ் போவாங்க, அப்புறமா இல்ல அப்படி நீங்க பதட்டப்பட தேவையில்லை. கெத்செமனே தோட்டத்துல ஒலிவ மலை ஏற்பட்ட அந்த மலையிலே கெத்செமனே தோட்டம், அங்கிருந்து உடனே வேற ஒரு தோட்டத்துக்கு போகல, அங்கிருந்து திரும்பவா நம்ம கர்மேல் பர்வதத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம். இல்ல இல்ல, கர்த்தர்களை சரியான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதவர்களாய் செபிக்காதவர்களாய் இருக்கிறபடினாலேதான் போராட்டங்களை விட்டு நம்மளால் வெளியே வர முடியவில்லை. ஒரு பலமுள்ள தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் பலப்படுத்தினார்? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. சோது போகாம ஜெபம் பண்ணும், சோதனைக்கு உட்படாத வரைக்கும் ஜெபம் பண்ணும், சித்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணணும். அப்பொழுது கர்த்தர் ஹல்லேலூயா கிருபையாக அவரை பலப்படுத்தினார். அந்த பாத்திரத்தை எடுக்கல, அதுக்கு பதிலாக பலப்படுத்தினார். பவுல் சொல்றாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் மடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அதை என்னை விட்டு வெல்லும்படி நான் செபித்தேன். கர்த்தர் அந்த முள்ளை எடுக்கல, அதுக்கு பதிலாக கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல என்ன கொடுத்தார்? பலத்தை கொடுத்தார். பவுலுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை கொடுக்கிறார். கிதியோனுக்கு தமது பட்டயத்தை கொடுத்தார், மோசேக்கு அக்கினியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து சித்தத்தை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. சித்த ரட்சிக்கப்பட்டோட ஆட்டோமேட்டிக்காக வராது, சோதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். இயேசுக்கு திடீர் தூரமா போயிட்டோம்லாம் தெரியும், கல்லறை தூரத்துல இருந்து அவரும் ஜெபிக்கிறார், நம்மையும் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இதை இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்ற உதாரணங்களை சொல்ல முடியாது. இது புரிஞ்சதுன்னா சொல்றீங்க, சரி 3 நாள் கேட்டுதான் வந்தாரு, வண்டியில ஐயர் தப்பிச்சாரு, நாங்க கேட்டுதான் கத்த நல்லது. மூன்றாவதாக பிரியமானவர்களே, ஜெபமணி அவர் கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. சித்தத்தை செய்வதற்கு இருக்கிற சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும். மரணமே நேரிடுகிறதாக இருந்தால் கூட நாம் பின்வாங்க கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்காக வரவில்லை, பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு ஜனங்களை வஞ்சிப்பதற்காக வரவில்லை. என்னுடைய பர்சனலான ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் நரகத்துக்கு போகணும் டிசைட் பண்ணா நான் மட்டும் போகணும். என்னை நம்பி ஒரு 10,000 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் சேர்த்து வஞ்சிக்கப்படாது. அவங்க ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க? இதை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இல்லையா? அவங்க 4 ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 400 கோடி செக் சைன் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு நேரம் இல்லாதபடினா நீ அந்த ஊழியக்கார பார்த்து கண்ண மூடிட்டு அப்படியே பின்னாடியே போக வேண்டியது இல்ல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதனால பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தை கேட்டு பின்னாடி ஓடாதீங்க.
இந்த பைபிளை விட்டு வெளியில எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் புதுசா யாரும் சொல்ல போறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். எல்லா தீர்க்கதரிசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது என்று நான் சொன்னேன். அந்த பாத்திரம் வெறுமையாக இருப்பதுதான் பிசாசனுடைய முழு வேலையும். அல்லேலூயா. சாத்தானுடைய முழு மூச்சு விடாம அவன் ஏன் இவ்வளவு நாள் வேலை செய்திருக்கிறான்? மேலே இருந்து தள்ளப்பட்டதுல இருந்து ஒரு நாள் கூட அவன் லீவ் எடுக்கல, ஒரு நாள் கூட லேட் இல்லை, ஒரு நாள் கூட பர்மிஷன் இல்லை. நம்மளை மாதிரி பிக்னிக் டூர் எதுவும் கிடையாது. நமக்கு டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து கருப்பு சாப்பிட்ட பண்ணலாம் டேமேஜ் ஆகிற வரைக்கும் இல்லையா ஆவிக்குரியதுக்கு வரவே மாட்டோம். அப்படியே போய் என்ன போயிட்டு நீங்க இந்த ரோல்ஸ் நீங்க அந்த ரோல்ஸ் இந்த கேரட் ப்ராப்ஸ் இதுக்கு வந்து சாங் சர்வீஸ். நீங்க வந்து சாண்டா கிளாஸ் வராரு. சாண்டா கிளாஸ் எப்படி நடுவில் வந்தாருன்னு தெரியல. பைபிள் அவரை பத்தி இல்லவே இல்லை. வஞ்சிக்கப்படாதீங்க. சாண்டா கிளாஸ் வருஷத்து ஆவியானவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சாண்டா கிளாஸ் இஸ் a demon. அதனாலதான் ஜெபிக்க முடியல நம்மளால. சாண்டா கிளாஸ்ல இயேசு வைக்க வேண்டிய இடத்துல பிசாசு வைத்து இயேசுவை எடுத்து விட்டான். எனக்கு கிறிஸ்துமஸ் குறித்து என்ன வேணும்னா Satan has removed Jesus from Christmas. ட்ரீ இருக்குது, லைட்ஸ் இருக்குது, சாண்டா இருக்கிறாரு, குடியில் இருக்குது. கேரல் ரோஸ் போறோம். கேரல் ரோஸ் போய் ஏதாவது ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல வந்து பாருங்க, பக்கத்து வீட்டுல கேன்சரா இருந்தவங்க, கோமால இருந்தவங்க சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம போன் போட்டு கேட்கிறோம், நீங்க வர்ற அவங்க வீட்டுல என்ன சாப்பாடு நீங்க பண்ணுவீங்க? அவங்க வந்து சிக்கன் ஏரியாவுக்கும் நம்ம பண்ணலான்னு திரும்ப கால் கட் பண்ணிட்டு திரும்ப ஒரு கால் வந்து இல்ல என் ஒய்ஃபுக்கு சிக்கன் பிடிக்காது, மட்டன் தான் பண்ண முடியுமா? கேன்சர் போகாது, வரும் நம்மளை தேடி. There's no use. கேரட் எந்த போராட்டமும் இல்லை. இதுல குட் ஃப்ரைடே சர்வீஸ் நார்த்ல வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? குருத்தோலை பவனி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வேற கோச்சிக்கிறாங்க. கிராம ஊழியம் பண்றதுக்கு எத்தனையோ வருஷம் கட்ட டைம் கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டல் மெடிசின் பண்றதுக்கு டைம் கொடுத்தாரு. தெரு பிரசங்கம் பண்றதுக்கு டைம் கொடுத்தாரு. இப்போ வருஷத்துல ஒரு நாள் குருத்தோலை பிடிச்சி டிராபிக் ஜாம் ஆகிறது அவன் முடியாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் டெய்லி செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாம இருக்கோம். சித்தத்தை நம்ம செய்யல. பிரியமான பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுங்க. அவருடைய பதிலை மிக சமீபமாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பாத்திரம் வெறுமையாக இருந்தால்தான் சாத்தான் ஜெயிக்க முடியும். நிரம்பி இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்திக்குள்ள தான் நம்ம போகிறோம். கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரப்ப விரும்புகிறார். God wants to fill your vessel. You have a vessel in the spirit. நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு பாத்திரமாய் இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தரால் நன்மையினால் நிரப்ப முடியும், ஆசீர்வாதத்தினால் நிரப்ப முடியும், பரிசுத்தத்தினால் நிரப்ப முடியும், தாழ்மையினால் நிரப்ப முடியும், விசுவாசத்தினால் நிரப்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்ப முடியும். கர்த்தர் உங்களுக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த பாத்திரம் நிரம்பினால்தான் சாத்தானை நீங்க கட்டுப்படுத்த முடியும் உங்க லைஃப்ல. அந்த வயசுக்கு நாட் பாசிபிள். அல்லேலூயா. அதுக்காக தான் அபிஷேகத்திலே அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்தளவு, நீச்சால் அளவு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. This vessel has to be in the immense level. நீச்சால் அளவு இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் சாத்தான் பயப்படுவான். வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். இயேசுதாசன் என்கிறதா ஒரு வாலிபன் தன்னுடைய 26வது வயது வரைக்கும் மதுரையிலே ஒரு சாராய கடையில வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு தந்தி வந்தது. உன்னுடைய சகோதரன் மிகவும் சுகவீனமாக நாகர்கோவில் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல இருக்கிறான் என்று சொல்லி, ஆகவே தன் சகோதரனை காணும்படியாக அவர் புறப்பட்டு மதுரையிலிருந்து பஸ்ல போய் கொண்டிருந்தார். அந்த ஜிஹெச் போய் பார்க்கும் பொழுது தன்னுடைய தம்பி தலைவலிக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆகவே அவனோடு ஒரு வாரம் தங்கி இருந்தான். ஒரு நாள் மத்தியான வேலையிலே அந்த தம்பி ரொம்ப அலறி துடித்தான். தலைவலி தாங்க முடியவில்லை என்று சொல்லி அந்த வார்லை அழுது கொண்டே இருந்தான். இவர் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தபடினாலே இவருக்கு அதிக கோபம் வந்துவிட்டது. இந்த இயேசுதாசன் என்ன செய்தார் என்று சொன்னால், தான் விசிறி கொண்டிருந்த விசிறியை வைத்து அவன் தலையை நன்றாக அடித்து கோபப்பட்டு அவனை திட்டி அமைதியாகிறேன் என்று சொன்னார். 10 நிமிடங்களை அமைதியான தம்பி அதுக்கு பின்பதாக கண்களை திறக்கவே இல்லை.
அவன் மறித்து விட்டான். அவருக்குள்ள ஒரு கொச்ச உணர்வு, நம்முடைய தம்பி நம்மளை கொண்டுட்டமே அப்படின்னு சொல்லி நாகர்கோவில் பட்டணத்துல ஒரு பைத்தியக்காரனை போல அந்த வாலிபன் அலைந்து கொண்டிருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் அவன் அப்படி அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு கன்வென்ஷன் ஒரு கிரவுண்ட்ல நடந்து கொண்டிருந்தது. அந்த கன்வென்ஷன்ல போய் அவன் உட்கார்ந்தான். பின்னாடி வரிசையில போய் உட்கார்ந்தான். அந்த மேடை அவன் பார்க்கும் பொழுது, அந்த மேடையில யார் இருக்கிறாங்க என்று அவன் பார்க்க முயற்சிக்கும் போது, அதிலே வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஊழியக்காரரிடத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு வெளிச்சம் புறப்பட்டு வந்து இவர் மேல் மோதினது. இவர் அவருடைய அல்லேலூயா கீழே விழுந்து பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். அடுத்த நாள் பிரியமானவர்களே, தன்னுடைய முடியெல்லாம் தலையெல்லாம் சேவெல்லாம் பண்ணிக்கொண்டு ஒரு நல்ல புது வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே அந்த வாலிபன் 26 வயது வாலிபன் ஜெபிக்க ஆரம்பித்தார். அன்று முதல் அவருடைய போஜனம் என்னவென்று சொன்னால் வாழைப்பழமும் இளநீரும் தான் அவருடைய போஜனம். சில கிராமங்களில் வயதான பாட்டிமார் கொடுக்கிற கஞ்சி குடிப்பார். வேற நம்மளே மாதிரி எதுவும் ரொம்ப நம்ம ஃபேமிலி டயட்லாம் கிடையாது, நான் வெஜிடேரியன் கிடையாது. ஆகவே அவர் அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை திருமணம் இல்லாமல் வாழும்படியாக ஒப்புக் கொடுத்தார். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குகிற பிரிட்டிஷுடைய கட்டுகளோடு, போராட்டங்களோடு, வியாதியோடு இவரிடத்திலே ஜெபிக்கும்படியாய் அழைத்துக் கொண்டு வருகிற அந்த பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னே சொல்லிடுவாங்களாம். ஐயோ அங்க அக்கினியா இருக்கிறான், நாங்க வரல, நாங்க இங்கேயே போயிடுறோம். இனிமே உங்க லைஃப்ல நாங்க என்ன பண்ண மாட்டோம், டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்க, அங்க கூட்டிட்டு போயிடாதீங்க, நாங்க இங்கேயே போயிடுறோம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல பிசாசு தான் போயிடும். அவர் அவ்வளவு வல்லமையாக இருந்தது. காரணம் என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை அபிஷேகத்தினாலே நிரப்ப கொடுத்தார். இப்ப நமக்கு 80 வயது கொடுத்திருக்காரு, 40 வயது கொடுத்திருக்காரு, நமக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்காரு. எதற்காக? இந்த பாத்திரத்தை நிரப்பிக் கொள்வதற்காக. Hallelujah. To fill this vessel. Why God has given us life? To fill this vessel. அது பிசாசு என்ன பண்றான்னா கோபத்தால நிரப்பலாம், பிரிவினையினால நிரப்பலாம், பொறாமை, எரிச்சல், பகை, விரோதங்கள், இச்சைகள், சாபங்கள், பாவங்கள், இதனால நிரப்பி வைத்திருக்கிறார். அவர் நிரப்ப சொன்னது வேற, இங்க நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறது வேற. ஒரு முறை டிஜிஎஸ் அவர்கள் ஒரு பென்ஸ் கார் வாங்கினார். அப்பொழுது ஜெர்மன் தேசத்திலிருந்து டெல்லிக்கு வந்தது அந்த கார். அந்த காரை அவருக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவ நண்பர், அவரிடத்திலே ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த காரை சென்னைக்கு எடுத்துக்கொண்டு வரும்படியாக சொன்னார். ஆகவே அவர் நான் ரோட்லயே நான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன், 4 நாட்கள் ஆகும் என்று சொல்லி அவர் அந்த காரை ஓட்டிக்கொண்டு வரும் பொழுது மும்பையை கிராஸ் பண்ணும் போது அந்த கார்ல பெட்ரோல் போடுவதற்கு பதிலாக டீசல் போட்டுட்டாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நாளா ஸ்டார்ட் ஆகாத மாதிரி இருக்கு, ஏன்னா பெட்ரோலுக்கு பதிலாக என்ன ஊத்திட்டீங்க, ரொம்ப நாளா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது, உங்களை பார்க்க ரொம்ப காயப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்க பேட்டரி டயர்லாம் நல்லா இருக்கு, உள்ள ஊத்த வேண்டியதை மாத்தி ஊத்திட்டு, அதனாலதான் யாரு பார்த்தாலும் நமக்கு எரிச்சலா வருது, கோபமா வருது. என்ன பார்க்க சில பேருக்கு வரும் இல்லையா, ஒரு நாள் நான் பொறுத்துக்கு, ஏன்னா மாத்தி ஊத்தி. அங்கிருந்து போன் வருது, டிஜி செய்யாங்க, ஐயா காரை கொண்டு வர முடியாது, நாங்க என்ன பண்ணிட்டோம், பெட்ரோலுக்கு பதிலா டீசல். ஐயாவுரம் யார் யார்த்தையோ பேசி 3 இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த அந்த கம்பெனில இருந்து கார் அங்க கொண்டு போய் இன்ஜின் முழுவதையும் கிளீன் பண்ணி, அவங்க சொன்னாங்க பெட்ரோலா இருந்தா எல்லாத்தையும் திறந்து வச்சா போல எவாபரேட் ஆயிரும், டீசலா இருக்கிறதுனால ஒன்று விடாம தொடச்சி எடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா தொடச்சி ஆண்டூர் எடுக்க போறாரு, தொடச்சி எடுக்கணும். உள்ள என்ன இருக்கு, அந்த ஆயில் எடுக்க வேண்டியதுக்கு பதிலா க்ரூட் ஆயில்.
அதனால அடிக்கடி நம்ம பைக் பத்தி எரியுது. என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைச்சதா என்னால தாங்க முடியாத ஒரு பாடமா இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு தேவை பாடம். அவங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? குமார் கூட செய்யறாத, பிரியா கூட செய்யறாத, ரொம்ப மோசமான பொண்ணு, யார் கூடயும் பேசாம. பிரியமானவர்களே, அண்ணால் ஒரு நாள் கூட சாமியில பார்த்து ஏரியா அவங்க பிள்ளைங்க மகா பெரிய ரவுடிகள் கேடிகள் இவங்களோட எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கான்னு சொல்லவே. இவ்வளவு அக்கியஸ்டுகள் மத்தியிலே தான் சாமுவேல் வளர்ந்தார். சாமுவேலை யாராலையும் மாற்ற முடியவில்லை. ஏன்னா உள்ள இருக்கிறது பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட பாத்திரம். நீங்க நம்ம பிள்ளைகளை நம்ம அப்படியே செப்பரேட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? இந்த தமிழ்ல கேட்டோம் கிளாஸ்ல 31 ஏமாத்தா சேர்த்துட்டீங்களா? எல்லாரும் இடையே பேசுவீங்களா? ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் எல்லாருக்கும் பேசுறது இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லா இடத்துல பேசி அவர்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய பிள்ளைங்க வந்து குழப்பம், மம்மி டாடி இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க பேசிக்கிறது இல்லை, வீட்டுல ஒரே சண்டையா இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைகள் நீங்க அழகா என்ன பண்ணலாம், எங்க சர்ச் எங்க ஃபாதரோடுக்காக ஜெபிப்பாங்க, கூட்டிட்டு வர. நம்மளே போறது இல்லை, அவனுமே எதிர்த்து போகணும். பாருங்க, பூனால போய் அந்த வண்டியை முழுவதும் பிரித்து ஊற்றப்பட்ட டீசலை வெளியில் எடுத்து திரும்பவும் பெட்ரோலை போட்டு சென்னைக்கு வர்றதுக்கு 20-25 நாள் ஆயிடுச்சு. கலையிலையா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏன் இப்ப லேட்டா வர்றீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எங்க சபையில குட் ஃப்ரைடேக்கு ஒரு நாள் போட்டிருந்தாங்க. ஆகவே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து சைட்ல ஒரு பெஞ்ச்ல உட்காந்து சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நான் இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லி கிரௌடோட கிரௌட்ல உட்காந்துட்டேன். பேசினாங்க. எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து வந்த உடனே தூக்கினவன் தான் எந்திரிக்கவே இல்லை. நடுநடுல பாட்டுல பாடுறவங்க எதுக்கு நீங்க தூங்குறீங்களா கண்டுபிடிக்கிறா பாட்டு பாடுறாங்க. ஒரு வார்த்தை முடிஞ்சவங்க எதுக்கு பாடுறாங்க? அலையுமாறுதான் 2 நாள் வரப்போகுது. பார்த்துட்டு பக்கத்துல இருக்கோம். திடீர்னு துள்ளி குதிச்சு எழுதிட்டார். இது எத்தனாவது வார்த்தை அப்படின்னா 5வது வார்த்தை. திரும்ப தூக்கிட்டாரு. அப்புறம் ஒரு பாட்டை பாடினாங்க. இப்பொழுது நம்ம மத்தியிலே 6வது வார்த்தை சொல்வதற்காக ஒருவர் வருகிறார் என்று ஒருவருடைய பெயரை சொன்னாங்க. பக்கத்துல தூங்கி கொண்டிருந்த அந்த நபர் டைரி எடுத்து கொண்டு போய் அங்க பேசுறாரு. உண்மையிலே நடந்தது. நான் பேச போறேன்னு அவருக்கு தெரியாது, அவர் பேச போறாரு. இதுதான் நமக்குள்ள ஊத்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு அல்லேலூயா வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு யாருக்கெல்லாம் பந்தி இங்க போடுறது இல்லை, இங்க போட்டுதான் சர்ச்சில் போனது அன்பின் ஐக்கியம். அப்படியாவது பேசிப்பீங்களான்னு பாக்குறாங்க. அப்ப கூட செவன்புறமா எஸ்ஐங்க மாதிரி தான் சாப்பிடணும். கௌரி போயிட்டாங்க பாரு, இல்ல மம்மி இருக்காங்க, சரி போனோடனே சொல்லு, நான் எவ்வளவு அந்த பக்கம் திரும்பிட்டு. கர்த்தர் வைக்கிற பந்தி தான் ஒரிஜினல். ஏழு கொடுத்தாதான் வச்சாரு, அவர் வர முன்னாடி எப்படி சாப்பிட்டாங்க. அதே பந்தியை மிஸ் பண்ணதுனாலதான் வெளிப்படுத்தல் 3:2 சொன்னாரு, இதோ வாசப்படில் என்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். நீங்க போஜனம் பண்ணா அவரோடு போஜனம் பண்ணணும். அவர் இல்லாத ஒரு போஜனம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றது அல்ல. புசிக்கும் குடிக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றது. இப்போ இங்க ஒரு போஜனம் பண்ண வைக்க போறாரு. This feast is full of anointing. அவர் என் சத்தங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணதே அவர் தான். அல்லேலூயா. எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம்
நிரம்பி வழியும்படி செய்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாத்திரம் நிரம்ப போகுது. ஆபீஸ்ல எத்தனை பேரு அவங்கள நீங்க நிரப்பணும். இங்க நிரப்பினா அங்கேதான் நிறைய ஊழியர்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எங்க ஸ்டாஃப் வந்து இப்படி எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, ஒரு விசுவாசியா இருக்காங்க இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இப்படி இந்த ஸ்டாஃப் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு யோசிச்சப்போ, ஒரு நாள் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார், மகனே டேங்க்ல என்ன தண்ணி இருக்கோ அதுதான் டேப்ல வரும். அந்த ஊழியத்துடைய தலைகள்ல என்ன தண்ணி இருக்கோ, ஜீவன் தண்ணி இருக்கோ அதுதான் டேப்ல வரும். அங்கே சாப்பிட தண்ணி இருக்கு அதுதான். புரியுதா? தண்ணீர் தண்ணீரை மறந்துடுறேன். நமக்கு பிளம்பர் வேலை கொடுத்துருக்காரு, எங்க லீக் ஆகக்கூடாது, ஒர்க் பண்ணாத டேப் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கணும். இது வரைக்கும் நான் பிபிசி எடுத்தது கிடையாது, சண்டே ஸ்கூல் எடுத்தது கிடையாது சொல்றேன். விசுவாசிகளை பிடிங்க. அல்லேலூயா. பயங்கர பாலிடிக்ஸ். சண்டே ஸ்கூல் புது டீச்சர் வந்தா சண்டே ஸ்கூலே நானும் பிரிஞ்சிடும். அவங்க வந்து நான் வரல சிஸ்டர், எனக்கு பியூலா ஒரு பியூலா படம் நான் வரல, எனக்கு யாரு பேரும் தெரியாது. ஆவியான சொல்றது நான் சொல்றேன். அங்கெல்லாம் அப்படியே சிஸ்டர் இல்ல, அவங்க பேச்சு சுத்தம் அப்படி இல்லை சிஸ்டர். ஆமா. சரி, அப்ப மேல போய் எப்படி அவங்களோட அவங்க போறதுக்கு நான் போக மாட்டேன் சிஸ்டர். Churches in the very pathetic. மந்திரவாதிகள்லாம் இந்த ஸ்பிரிட்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்க எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு ஜபம் இருக்குது. பாத்திரம் ஏன் நிரம்பி வழியணும்னா, செத்த ஈக்கள் வந்து ஒரு ஈ விழுந்த பிரச்சனை இல்லை, ஈக்கள் வந்து விழுந்தது, அதை கிளீன் பண்ணவே முடியாது. உள்ள எம்டி பண்றோம்னா நம்ம செத்து போயிடுவோம். பிதாவின் சித்தத்தை செய்யவே முடியாதுன்னு சொன்னார் மோசே. தேவனே கர்த்தருடைய தூதனானவரே வழியிலே அவனுக்கு எதிர்பட்டு அவனை என்ன பண்ண பார்த்தார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? கர்த்தர் கொள்ள பார்த்தார் மோசே ஜாக்கிரதை. கர்த்தர் கொள்ள பார்த்தார். சித்தத்தை செய்யாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்படலாம், அக்கினியில வைக்கப்படும். மேபி 2 நாள் பாக்ஸரில வைக்கப்படும், அதுக்கு பின்புதான் அக்கினி. அதுவே ரொம்ப டேஞ்சர்ல நம்ம இருக்கோம். இது சொல்றது கூட இன்னைக்கு ஆள் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டு அதை ரிமைண்ட் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு பாத்திரம் நிரம்பி வழியணும். நிரம்பி வழிந்தால்தான் இந்த செத்த ஈக்கெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகும் போதுதான் உங்களுக்கு வெளியே வரும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றதோடு அப்படியே இருக்கிறாங்க, நிறைய ஈ இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அபிஷேகம் பெற்றாங்க அந்நிய பாஷை பேசுறாங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா, அந்த அபிஷேகத்துக்கு மேல என்ன இருக்கு? ஈக்கள் இருக்கு. அது கெட்டு நாய் போக பண்ணுது. இதை எப்படி கிளீன் பண்றதுன்னா, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும் போது இந்த ஈக்கெல்லாம் வெளியில வந்து விடுது. அல்லேலூயா. இந்த பாத்திரம் வெறுமையாக இருப்பதை தான் பிசாசு விரும்புகிறான். அவன் நிரப்பப்பட்டால் அவன் இந்த பந்தியில வர முடியாது, அவன் அழிந்து போய் விடுவான். உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக அவன் விலகிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, பாத்திரம் பரலோகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். God wants to fill your vessel with the heavenly power, heavenly presence. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க வருவது, இந்த பாத்திரம் நிரப்பினால்தான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், தோல்விகளை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பாதி விசுவாசிக டிப்ரெஷன் சொல்றாங்க. ரொம்ப என்னவா இருக்கு? செத்து நாம இருக்குது, டிப்ரெஷனா இருக்கு. ஏண்டா பண்ணணும், ஏண்டா வாங்கணும், இருக்குன்னே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம். செல்ஃப் பிட்டி இல்லையா, சுய பரிதாபம், சுயநீதி, இதெல்லாம் சாத்தா கொண்டு வரும். நல்லதெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? சுய பரிதாபம், சுயநீதி. அண்ணாலை வெறுமையாக வைத்திருக்கதான் பிசாசு ட்ரை பண்ணும். பேதருடைய படகை வெறுமையாக வைக்க வேண்டும் என்று பிசாசு ட்ரை பண்ணான். காணாமல் கல்யாணத்திலே 6 கற்சாடிகள் வெறுமையாக இருந்தால்தான் அவர்கள் பதட்டத்திலே வாழ வேண்டும், வெட்கத்திலே வாழ வேண்டும், அவமானத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய முழு குறிக்கோள். அதை நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க பரலோகத்தால நிரப்பப்படும். அதான் இதான் மெசேஜ். புரிஞ்சுக்கலாம்?
எல்லாம் புரிஞ்சுட்டு தோசை வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆறிட்டு இருக்குது, சீக்கிரமா சொல்லு. கடைசியா ஒரு வசனத்தை, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசி புத்திரன் ஒருவருடைய மனைவி எலிசாவிடத்துல வந்து சொல்லுகிறார், கடல் பிரச்சனை ஓவரா, நம்முடைய பாக்கள் பரலோகத்தால் நிரப்பப்படாவிட்டால் இந்த பூலோகத்தில் இருக்கிற கன்னிகள் சாத்தான் வைத்திருக்கிற சிறையிருப்புகளை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, ஆவியில அடலாயிருங்க, கடன் உங்களை போட்டு 3 மாசம் ஓடி போயிடும். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வாங்கக்கூடாது. முகம் வாங்கிட்டே இருக்குதான் அந்த முகம் திருப்பி அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கடன் இல்லாமல் வாழ எனக்கு ஞானம் இல்லாமல் மதியீனமாக சிபிக்காமல் கடன் வருகிறது. இதுக்கு ஆவியின் அனுதாயம்னா சரியா. அந்த மனிதன் தீர்க்கதரிசி புத்திரனாக இருந்து கூட இந்த கடனை அடைக்காமல், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? தெரியும். இப்போ அந்த தீர்க்கதரிசி புத்திரனுடைய மனைவி, புத்திரன் ஒருவருடைய மனைவி வந்து எலிசா கிட்ட அவ ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார். விண்ணப்பத்தை கொடுக்கும் போது இப்போ கடன்கார வந்து கேட்டு பார்த்தா, இவங்களும் கொஞ்ச நாள் வந்து அவருடைய போட்டோ எல்லாம் காட்டி, பாருங்க என் ஹஸ்பண்ட் இப்பதான் மறைத்தாருங்க, அந்த பூ கூட வாங்கல பாருங்க, நீங்க வந்து அடுத்த மாசம் வாங்க அடுத்த மாசம் வாங்கன்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு ஆனிவர்சரி. இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உன் 2 பிள்ளைகள் என்கிட்ட. இப்போ நம்ம உலகத்துல சாத்தான் கிட்ட கடன் வாங்கிருக்கு, பாவத்தெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டான். இப்போ அவன் என்ன பண்றான்னா இஎம்ஐ கட்டுக்கிறான். பாவத்துக்கு என்னது? பாவத்தின் சம்பளம். இப்போ அவன் ரிட்டர்ன் பண்றான். நான் சொல்ல சினிமா பார்த்தல, நான் சொன்ன யூடியூப் பார்த்தல, ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துல, இப்ப என்ன பண்ண பணத்தை கட்டுக்கலாம். கெட்டல என்ன பண்றான்? இப்ப டிப்ரெஷனு, வியாதி, பலவீனம், மரண பயம், ஆக்சிடென்ட், சூசைடு, இதை கொடுத்து நம்மளை கொண்டு போகலாம்னு பார்க்கணும். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அந்த தாய் சொல்லுகிறாள் எலிசாவை பார்த்து, என்னுடைய குமாரனை கூட அவன் இப்ப என்ன பண்ணிட்டான், கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கான். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். அப்பொழுது எலிசா கேட்கிறார், நீ என்னிடத்து நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? இதையாமா என்கிட்ட சொல்றேன், உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? நீ விசுவாசிகள் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து இருக்கணும். பிரபலமான ஒரு ஊழியர்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. அவங்க கேட்பாங்க, ஆனா உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அது என்னன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு. நம்முடைய வீட்டிலே நம்முடைய பாத்திரம் காலியா இருப்பது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தீர்க்கதரிசனுடைய அழைப்பு. அந்த தீர்க்கதரிசி மறித்து போனாலே அவருடைய அபிஷேகம், அவருடைய சாட்சி, அவருடைய செப வாழ்க்கை எல்லாமே ஒரு மூளையில இருக்கு. எங்க இருக்குது? மூளை. உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்ட போது அந்த சகோதரி, அந்த விதவையாகிய அந்த சகோதரி சொல்லுகிறார், வீட்டிலே என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் வேறு ஒன்றும். இப்ப எலிசா இங்க இருந்து சாரா எதுவுமே கொடுக்கல. அவரு ஒரு குடம் எண்ணெய் இருக்குன்றத என்கொயரி வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அனைவரியா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு இறக்க இருக்கு, உங்களுக்குள்ள இன்னும் ஒரு உள்ளங்கையளவு மேகம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈசாயினும் அடிமரம் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சின்ன பரலோகத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. ஒரு நெறிந்த நாளாக நீங்க வந்திருக்கலாம், மங்கி எரிகிற திரியா வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் இருக்கிறதை நீ கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த சிறையிடத்திலிருந்து, இந்த சத்துருக்களிடத்திலிருந்து. ஏன் என்று சொன்னால், சாத்தான் அந்த மகனிடத்தில் இருக்கிறதை அவளுக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார். Satan has blinded her eyes. இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு காரியம் இருக்கு, நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், என் நாளும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி ஜெபம் பண்ணினார், நான் அவர்களை கேட்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இதைதான் நாம் செய்ய வேண்டும். பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்யுங்க. நியூஸ பார்த்துட்டு ஜெப குறிப்பை தயார் பண்ணாதீங்க.
இதெல்லாம் நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடி இதுல இருக்குது. நீங்க நிறைய தவறான ஜப குறிப்புகள் தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்குது. யுத்தத்தை நிறுத்துகிற ஒரு ஜப குறிப்பு, இதுல யுத்தம் நடந்தே ஆகும் என்று போட்டிருக்குது. தீர்க்கதரிசனுக்கு விரோதமா ஜெபிக்காதீங்க. மகாபூமி அதிர்ச்சிகள் வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. அழிவுகள், நாசங்கள், மோசங்கள், அந்திகிறிஸ்துவின் அடையாளங்கள் தான் வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் உங்களிடத்துல பணம் ஒன்று வாங்கிக் கொண்டு இது வரக்கூடாது அது வரக்கூடாது என்று சொல்லி தவறான ஜபங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறாங்க. இட் இஸ் ஆல் ஃபால்ஸ் பிரேயர்ஸ். ஃபால்ஸ் பிரேயர்ஸ் will not be answered. தவறான ஜபங்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட எல்லா ஊழியர்களும் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, which is against the prophecy. தீர்க்கதரிசனத்தை விரோதமா நீங்க ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்கதரிசனத்தையாகிலும் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தார். இதனாலதான் இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லுது. இல்லைன்னா நம்ம உள்டாவா வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டப்ப நாங்க எப்படி ஜெபிக்கிறது? அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எனக்கு காண்பித்தார். ஆபிரகாம் சோதம் போவர் அழிக்கப்படக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை, அது உள்ள நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாது என்று தான் ஜெபிப்போம். இந்த சபை 50 நீதிமான்களை ரெட்டிஸ்ல ஏற்படுத்தினார். இந்த பாடியலோட ஏற்படுத்தினார். இந்த பகுதி அழிக்கப்படாது. இதுதான் ரகசியம். நீதிமான்கள் ஏற்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்த்தா ஒரு நீதிமான மாதிரி தெரியுது. நல்லா கசக்கிட்டு பாருங்க. நீதிமான் ஆண்டவருக்கு தேவை நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறது, தாழ்மை உள்ளவர், அவங்கதான் தேவை. பிரியமானவர்களே, இந்த சகோதரி தன்னிடத்துல மறைத்து வைக்கப்பட்டிருந்த தன் கண்களுக்கே தெரியாத ஒரு காரியத்தை அங்கு தீர்க்கதரிசியின் மூலமாக அவள் அறிந்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட ஒரு சொல்ல, ஆதியிலிருந்து உன் அன்பு இருக்குது, இன்னும் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஆதியில எப்படி வைராக்கியமா இருந்தீங்க, ஆதியில எவ்வளவு வசனம் படிச்சு. சகோதரிகளை பைபிள் படிக்க ரொம்ப ஈஸி. இல்லையா? 5 ஆகமங்களை படித்துருவாங்க, உங்களுக்கு ஒரு மிக்சி தரோம், கிரைண்டர் தரோம்னு சொன்னா பைபிள் சுக்குரோட கிழிஞ்சிடும். அந்த அளவுக்கு கரைச்சு குடிச்சு, அதுல கிரைண்டர் மாவாட்டதான் இல்லையா, இவங்க நல்லா தின்னா மெல்லிசா அரைச்சு கொண்டு வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு 50,000 சொல்றீங்கன்னா அவங்கதான் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து ஜெயிச்சிருவாங்க. ஆதாயத்துக்காக பைபிள் படிக்கிறாங்க. இதுல போனா வரணுமே, இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு, அனுபவத்துல சொல்றேன். திடீரென்று ஆண்ட்ரூஸ்ல ஏதோ பைபிள் பீஸ் வச்சாங்க. 4 பேரும் எந்த சமையல் இல்லை, எங்க அம்மா, எங்க அக்கா, என் வைஃப் விழுந்து படிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா எழுபது ஒரு எடுத்து ஜவ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. இதை நம்ம சொல்லணுமே அவங்களுக்கு, என் தமிழ்நாடுன்னு சொன்னோமே 70 வந்துச்சு. அப்புறமா தான் பார்த்தா இவங்க காம்படிஷன் 70 வரல, அந்த பிரைஸ் வாங்குது. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க தோண்டி கண்டுபிடித்து எடுக்காவிட்டால் நாம் இந்த சிறையில இருந்து வெளியே வர முடியாது. அதை முடியாது. அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், அதை என்ன பண்ண, அண்டை அயலகக்காரர்களுக்கு எல்லா இடத்திலும் வெறும் பாத்திரங்களை வாங்கி இதுவரைக்கும் அதை ஊற்றப்படாத அந்த எண்ணெயை எல்லாருக்கும் நீ ஊற்ற வேண்டும். எல்லா ஆத்துமாக்களுக்கும் நீங்க சத்தியத்தை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சபை முழுமையாக அவருடைய வருகையை ஏற்றுக்கணும். பேசணும். அப்பதான் மனமாட்டி சபை. அவங்க வந்தா என்ன பிரதர் வரலன்னு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சொல்றாரு, முன்னெடுத்து அன்பு கூறுவது போல இன்வெர்டர் போட்ட புதுசுல நம்ம எப்படிப்பட்ட மாயமானமான கிறிஸ்தவங்கள, கரண்ட் போயிடும். நம்ம வீட்டுல இன்வெர்டர் இருக்கனால கரண்ட் இருக்கும், வேகனே போய் வெளியில எடுத்து பார்ப்போம், யார் வீட்டுல கரண்ட் இல்லை, நம்ம வீட்டுக்கு தான் இருக்கு. அதுல ஒரு சந்தோஷம், சந்தோஷம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, கூடுமானால் எல்லா பாத்திரங்களையும் கேட்டு வாங்கி யாரெல்லாம் அந்த ரெண்டல்ஸ் பகுதியில உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இன்னும் இயேசுவை இல்லாம இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் எப்படியாவது நான் நிரப்புவாங்க. நிரப்பினால்தான் இந்த உங்களுக்கு இருக்கிற இந்த போராட்டம், இந்த மகளுக்கு இருக்கிற கடன் போராட்டம், இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நேரம் இல்லை, அது மாறும். ஆகவே அவள் அநேக பாத்திரங்களை, எந்த பிள்ளைகள் சிறைப்பட்டிருக்கிறார்களோ, உங்க வீட்டுல யார் யாருக்கும் அவங்க பிள்ளைகள் சிறைப்பட்டிருக்கிறாங்களோ, இன்டர்நெட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, கேம்ஸ்க்கு அடிமையா இருக்கிறாங்களா, அந்த சிறைப்பட்டவர்களே ஊற்றுகிறதுக்கு நீங்க பயன்படுத்தணும். புரியுது? ஒரு பிபிஎஸ்க்கு நான் போய் இந்த டீச்சர்ஸ் பேசுறதுக்காக தான் 150 பிள்ளைகள் ஒரு டீச்சர் வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். நீங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு 10 minutes ஒரு டிவோஷன். ஆனா அந்த டிவோஷனை நடக்க விடாம 2 குட்டி ரவுடிகள் வந்தாங்க. 7 வயசு 8 வயசு. இந்த பெஞ்ச்ல இருந்து அப்படியே சந்தோஷப்பட்டு கத்திக்கிட்டு இந்த பெஞ்ச்ல வந்து குதிக்கிறான். சின்ன பையன், அவன் அன்னைக்குதான் சர்ச்சையை பார்க்கலாம். ஒரு கொலைச்சாலை. இன்னொரு பையன் அவங்க வேண்டானதும் அங்கிருந்து அவன் டேக் ஆஃப் ஆகி இந்த பெஞ்ச்ல வந்து குதிக்கிறான். இவங்க சத்தம் காதை கிழிக்குது. அப்போ ஒரு பிபிஎஸ் டீச்சர் எழுந்தாங்க, இந்த 2 எதுக்குதான் பிபிஎஸ் வந்ததோ, இந்த வருஷம் பிபிஎஸ்ஏ நாசமா போச்சு அப்படின்னு. பாவையான சொல்றாரு என்கிட்ட, இந்த 2 தான் உலகத்தை அசைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய வாதுகளையும் உலகத்தை அசைக்க போகுதுன்னா, அங்க உட்கார்ந்து 150 பிள்ளைங்க அழகா கேட்டுட்டு இருக்குது, ஆண்டவரே அவங்க எப்படிப்பட்ட பெரிய ஆட்களா வருவாங்க வரப்போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஆண்டவரே அழகா உட்கார்ந்து கேட்டு இருக்கிறாங்களே, அவங்க கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. எனக்காக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. உங்களே சொல்ல தெரியும். நாம இன்றைக்கு எதுக்காக ஒப்பு கொடுக்க போறோம்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சோதனைக்கு உட்படாதபடி சித்தத்தை செய்ய விட மாட்டான், பாத்திரத்தை நிரப்ப விட மாட்டான். நீங்க நிரப்பிதான் நிரப்பிதான். ஆகவே இந்த ரெட்டிக்ஸ் புழல், அடிக்கடி இந்த புழல் எப்படி சதைக்கு வருது, 2 மாசம் 3 மாசம் வருது. ஏன் சொல்றேன்னா, இது என்ன மாதிரி ரோடு தெரியுமா, எப்படி ஜிஎஸ்டி ரோடு இருக்குதோ அதை விட பிரம்மாண்டமான ஒரு ரோடு. அறிவியா இந்த ரோடு வந்து பிரியமானவர்களே, இவ்வளவு நூற்றுக்கணக்கான வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகும். ஒவ்வொரு நாளும் இதில் பிரயாணப்படுகிறவங்களுக்காய், இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்காய், இந்த பகுதியில பிசினஸ் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க, யாரெல்லாம் நிரப்ப முடியுமோ ஜெபிக்கணும். இப்படியாகதான் வெறும் பாத்திரங்களை இயேசு நிரப்ப முடியாததான் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய கலங்கி போன, தன்னை வியாகுலப்பட்ட அந்த பாத்திரத்தை தேவ விளக்கால் நிரப்பி நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்கும்படியாக இன்றைக்கு நாம் அவரால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அவரால் அன்றி நமக்கு பிரியமானவர்களை விடுதலை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் அல்லேலூயா நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தெய்வ ஜனமே, அவராலே அல்லேலூயா சகலத்தையும் செய்து முடிக்க நமக்கு முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. Thank you, Jesus. Hallelujah. உன்னதமானவரே, உயர் மறைவிலே நோக்கிறவர், சர்வவல்ல நிழலில் தங்குவார் இரு பரமசிலாகியமே. சர்வவல்லவர் அவர் செஞ்சை அடைக்கலமுள்ளதே பிரசித்தத்துக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். அவருடைய சட்டையில் கீழே வருவதுதான் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்வது. Coming under his great and mighty wings. இன்றைக்கு
கர்த்தருடைய கதவுகள் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்திருக்கிறது. அதற்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். இந்த பாத்திரத்தை நிரப்பும்படியாக இயேசு வந்திருக்கிறான். உங்கள் காலங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக. மகளே மகனே, உன் வயது திரும்ப கடுகுக்கு சமானமாய் வாழ வயதாக மாறப் போகிறது. காலை 85 வயதிலே 40 வயதிலிருந்து அதே பலன். ஏனென்றால் அவன் திருப்பி எகிப்துக்கு போவதை குறித்து பேசவில்லை. அதில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி அவர் பேசினான். துரத்து விடுவேன் என்று சொல்லி பேசினான். உங்க சரீரத்தில் இருந்த வியாதியை நீங்க துரத்தணும். பாத்திரம் வியாதினாலே நிரம்பக்கூடாது, உலகத்தினாலே நிரம்பக்கூடாது, கண்ணினால நிரம்பக்கூடாது, சரீரத்தினால் நிரம்பக்கூடாது. மகனே மகளே, இன்றைக்கு கற்று ஆலயமை போல என்னை நிரப்பணும் சொல்றவங்க. இயேசு கிறிஸ்துவை போல பிதாவாகிய தேவன் என்னை நிரப்பணும். அப்போஸ்தலன் பவுலை போல என்னை நிரப்பணும். சித்தத்தை செய்யாமல் இருந்த சிம்சோன் கடைசியாக சித்தத்திற்கு உடைந்து ஒப்புக்கொடுத்தான். அதில் நஸ்ரேய விரதெல்லாம் கலைந்து போய்விட்டது. ஆனாலும் ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதை செய்யும்படி மறுபடியும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக நான் பெலிஸ்தரிடத்திலே ஒரே தீர்வையாக நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தரிடத்திலே பொருத்தனை பண்ணினான். ரூத்தை கர்த்தர் ஏன் மன்னித்தார்? ரூத்து சொன்னார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உண்மையும் என்னை விட்டு பிரிக்காதற்கு கடவுள் என்று சொல்லி தன் பாத்திரத்தை முழுவதுமாக ஒப்புப்படுத்தார். ரூத்து அநேக பாத்திரங்களை நிரப்பினார். கீழே விழுந்து கால்களால் மிதிக்கப்பட்ட கோதுமை மணிகளை குடிந்து பொறுக்கி எடுத்தார். இந்த ரெட்டிச் பகுதியிலே விழுந்து கிடக்கிற ஆத்துமாக்களை பொறுக்கி எடுப்பதற்கு இந்த சபையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சபை சபத்திலும் உபவாசத்திலும் கண்படி சபத்திலும் இருக்கும் என்று சொன்னால் இந்த ரெட்டிச்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். தாயின் கர்ப்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இன்றைக்கு மகளே மகனே, மறுபடியும் என் காரணத்தால் உன்னை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். சாத்தானை கட்டப்படாதபடிக்கு உன்னை எடுத்து கீழே தள்ளினான். அல்லேலூயா. சீயோன் வானத்தையே, எருசலேம் என்ற கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவான். மறுபடியும் நான் உன்னை கட்டு வைப்பேன். மறுபடியும் உன்னை நான் நிரப்புவேன். முந்தின ரசத்தின் ருசியை காட்டிலும் பிந்தின ரசத்தின் ருசி அதிக மதுரமாய் இருந்தது போல I am going to fill you with my holiness, with my pure white garment, with my signet ring, with my anointing. என்னுடைய அபிஷேகத்தினாலே, முத்திரை மோதிரத்தினாலே, வெண்வஸ்திரத்தினாலே, ஆதி அன்பினாலே நானே நிரப்ப விரும்புகிறேன். மகளே மகளே, உன்னை என்னிடத்திலே ஒப்புக்கொண்டு மாம்சத்தின்படி நடந்தால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. உன்னை தூதர்கள் தாங்கிடுவார், உன்னன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் திடுவார். உன்னை பாதங்களில் இடராத தங்கள் கரங்களில் திடுவார். அவர் செலுத்தி அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் ஓடுவார். அவர் செலுத்தி அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் ஓடுவார். உன்னதமானவரே, இது பரமசிலாக்கியமே, சர்வவல்லவரே எனது தத்துவா, இது பரமசிலாக்கியமே. ஜனமே, இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உனக்கு நான் ஒழுக்கமாக இறங்குவேன்.
நீ மறுபடியும் நடப்பாய். நீ மறுபடியும் கர்மேல் பர்வதத்திலே ஏறுவாய். நீ மறுபடியும் சீனாய் மலையில ஏறுவாய். மறுபடியும் மோரே அலுவலாம் கர்த்தாவே அந்த மோரியா தேசத்து மலையிலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வார். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. யாரெல்லாம் சிறையில் இருக்கிறீர்களோ, செபிக்க முடியாதபடி, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி, குடும்பம் நடத்த முடியாதபடி, பிரிந்து இருக்கிறீர்களோ, மனஸ்தாபத்தில் இருக்கிறீர்களோ, மனமுடையில் இருக்கிறீர்களோ, வியாதி, கேன்சர், கட்டிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கெட்ட சொப்பனத்திலே மறுசற்பங்கள் வருகிறது. அல்லேலூயா. வியாதிகள் வருகிறது. அல்லேலூயா. பலவித வேலை ஸ்தலத்தில் உள்ள போராட்டங்கள் நாமத்துக்கும் ஒரே முடிவு எது என்று சொன்னார். ஆண்டவரே, இப்படி சித்தத்துக்கு எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எதை இழந்தேனோ அதை மறுபடியுமா எனக்கு தாரும் என்று சொல்லும் போது கர்த்தர் கிருபையாய் உங்களை இரட்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சிம்சோனுக்குள்ளே திரும்பி வந்த வல்லமை 2 மடங்கு வல்லமை. எந்த தூணை அவனால் அசைக்க முடியாது என்று சொல்லி அவனை வெறுமையாக்கினானோ, சாத்தான் 2 தூண்களை அங்கு வைத்திருந்தான். 2 தூண்களால் தன்னுடைய ஜனங்களை அவன் பாதுகாத்துக் கொண்டிருந்தான். அந்த வீடு, பெரிய வீடு, 2 தூண்கள் அதை தாங்கிக் கொண்டிருந்தது. சாத்தான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி இந்த 2 தூண்களை அசைக்க முடியாதபடிக்கு அவனை வெறுமையாக்கினால்தான் இந்த 2 தூண்களை நாம் பாதுகாக்க முடியும் என்று சொல்லிதான் நம் அனைவரையும் அவன் வெறுமையாக்கி வைத்திருக்கிறான். தெய்வச்சடமை அவனுடைய 2 தூண்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னான். நாம் 2 தூண்களிடத்திலே மறுபடியும் திரும்ப வேண்டும். Heaven also got 2 hallelujah pillars, pillar of cloud and pillar of fire. Pillar of cloud and pillar of fire. Maybe you have missed those things. நீங்க மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் இழந்து போயிருக்கலாம். மறுபடியும் அதை பெற்றுக் கொள்ளும் போது சாத்தானுடைய தூண்களை நீங்கள் பலமாய் அசைத்து கீழே தள்ள முடியும். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்துல நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் தேவரீரோ சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பெருமைகளை மன்னியும். எங்களுடைய இருமாப்புகளை, வைராக்கியங்களை, பகைகளை, கசப்புகளை, விரோதங்களை, ஆண்டவரே சபையிலே பிரிவினை உண்டாக்கினதை மன்னியும். ஆண்டவரே குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்கினதை மன்னியும். வேலை கடத்த சாட்சி இல்லாமல் வாழ்ந்ததை மன்னியும். ஆண்டவரே புறஜாதியின் மத்தியில ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நாமத்தை தூஷிக்கிறது போல நடந்து கொடுக்கிறோமே, அதை மன்னியும். ஆண்டவரே ஒரு விசை கூட எங்களை நிரப்பும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த 2வது நாள் செய்தி வழங்கினார். மீண்டும் ஒருமுறை நம்முடைய திருச்சங்கம் சார்பாக குருசேகத்தின் சார்பாக மனமான நன்றிகளை வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அவருடைய ஊழியர்களை எதிர்மைக்கு வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்கள். நாம் அனைவரும் எழுந்து 8வது பாடல் எழுதி பாடம். அப்போது நம்முடைய காணிக்கைகளும் கடவுளுக்கு எடுத்து படிப்போம்.